8 லிங்கம் கோவிலுக்கு வந்திருக்குங்க. சிவலிங்க கோவிலுக்கு சிவபெருமான் அப்பா காட்சியளிக்கிறார் 108 திருவுருவங்களோட. இந்த கோவில் மாதம்பட்டியில் இருக்குங்க. உள்ள ஒரு தோப்பில் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வரர், இங்கே பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர், அப்புறம் குரு பகவான், எல்லா கடவுளும் காட்சியளிக்கிறாங்க. காலபைரவருக்கு தனி சன்னதி இருக்குது, அம்மனுக்கு தனி சன்னதி, முருகருக்கு 6 முகம் கொண்ட முருகரும் இருக்குது. அப்படிங்க எல்லா கடவுளுக்கும் தனித்தனி சன்னதி பாருங்கள். எங்கள் அம்மா ஆதிபராசக்தி, முருகர் 6 முகம் கொண்ட முருகர் மயில் வாகனத்தோட காட்சி அளிக்கிறாருங்க. இங்கே காலபைரவர், நவகிர கடவுள்கள், அந்த கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குங்க. மாரியம்மன் கோவில், ஆத்தா ஆதிபராசக்தி அம்மன், பாருங்கள். 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம் முகா. பிரம்மாண்டமான நந்திகேஸ்வரர் இருக்கிறாருங்க. ஆதிபராசக்திங்க, சிவபெருமான் வச்சிருக்கிறாருங்க. நந்திகேஸ்வரர் ஐயா கிட்ட அனுமதி வாங்கிட்டு எங்கள் அப்பா சிவபெருமானை வணங்கிட்டு இப்போ மன அமைதி, மன நிம்மதி, மன தெளிவு, இதெல்லாம் விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயங்கள். நிம்மதி, அமைதி தாங்க, ஆனந்தம் சிவபெருமானிடம் கிடைக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மனதை வெறுமைப்படுத்தினீங்கனாலே போதும். பாருங்கள், நந்திகேஸ்வரர் ஐயா, அப்பா சிவபெருமான் வழிபீடத்தில் நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை 3ஐயும் பலியிட்டு நந்திகேஸ்வரர் ஐயா கிட்ட அப்பாவை வணங்க அனுமதி கேட்டுட்டு நேரடியாக சிவபெருமானை நோக்கி நம்ம பயணித்தோம்னாலே போதுங்க. ஓம் நம சிவாய, சிவாய நமக. காசு, பொன், பொருள், இன்பம் இதிலெல்லாம் மனம் திருப்தியே அடையாதுங்க. எதில் திருப்தி அடையும்னா சிவத்தில் தான் திருப்தி அடையும். சிவத்தை நினைக்க மனமாகப்பட்டது வெறுமைப்படும், வெறுமையாக மனமாகப்பட்டது சிவன் உள்ள அமர்ந்திருப்பாருங்க. சிவபெருமான் எங்கள் அப்பா. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, சுகம் நீயே தாயே, அம்மையானவன் எனக்கு அப்பனானவன் ஈஸ்வரன். சம்போ மகாதேவாய நமக. எல்லா கோயிலும் அப்படியே சம்போ சிவசம்போ. மன அமைதி, நிம்மதி வேணுங்கிறவங்க சிவபெருமான் ஆலயத்துக்கு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சம்போ மகாதேவா காலபைரவருங்க, நல்ல நவகிர கடவுளுங்க. அப்படியே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க. இது தோப்புக்குள்ளே இருக்கிற கோயிலுங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு இப்போ நான் வரலான்ட்டு இருக்கேன். நான் உங்கள் சிவனின் மகன். சிவசம்போ மகாதேவாய நமக.